காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பண்பாடு பிரிவில் கவிகளின் தன்மான உணர்ச்சி பகுதி 478 அரசருக்கும் மேலே. மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்படி ஔவை பாட்டி சொல்லியிருக்கிறாள். அப்படி சொல்ல அவளுக்கு ரொம்ப உரிமை உண்டு. அவளுக்கு சென்ற இடமெல்லாம் ஒரே சிறப்பாக, போகிற இடங்களிலெல்லாம் ஒரே புகழாகத்தான் இருந்தது. மன்னர்களுக்கு மேலே அவள்தான் கொடிகட்டி பறந்தாள். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் 3 பேருமே அவள் ஒன்று சொல்லிவிட்டால் அதை ரொம்பவும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள். கவிகளை ரொம்பவும் ஆதரித்த பாரிவள்ளல் காலமாகி அவனுடைய 2 பெண்கள் அனாதையாக நின்றபோது ஔவைதான் மிகவும் நன்றியறிதலோடு அவர்களுக்கு வரன் தேடி கல்யாணம் பண்ணி வைத்தாள். அந்த கல்யாணத்துக்கு அவள் இன்விடேஷன் அனுப்பினாள் என்பதற்காக மூவேந்தர்களுமே வந்துவிட்டார்கள். பரஸ்பரம் குஸ்தி போட்டுக் கொள்பவர்களானாலும் ஔவையின் அழைப்பை தட்டப்படாது என்றே வந்து அப்படி 3 பேரும் ஒன்று சேர்ந்ததை பார்த்தவுடன் அவள் ரொம்பவும் சந்தோஷமடைந்தாள். 2 பிறப்பாளர்களான பிராமணர்கள் வளர்க்கிற கார்கபத்தியம், ஆகவனீயம், தக்ஷிணாக்னி என்ற திரேதாக்னி ஆகிய முத்தி மாதிரி அல்லவா நீங்கள் மூவரும் ஒரே இடத்தில் சேர்ந்து ஜுவலிக்கிறீர்கள் என்று பாடினாளாம். புறநானூற்றிலே அந்த பாட்டு இருக்கிறது. பொம்மநாட்டி, அதிலும் கிழவி, கூழுக்கு பாடுவது என்று அத்தனை எளிமையாக இருந்தவள் ஔவை. ஆனாலும் ராஜாக்களும் அவள் சொல்வதை பயபக்தியோடு கேட்டுக்கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் அவள் கற்றவளாய் இருந்ததுதான். கவிகள், பாவாணர்கள் என்பவர்கள் ரொம்பவும் கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் ராஜாவுக்கு மேலே சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தார்கள். இப்படி தங்களுக்கு இருக்கிற சிறப்பை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதனாலேயே ஒரு ராஜாவுக்கு கூட தாங்கள் சலாம் போட வேண்டியதில்லை என்பதாக ரொம்பவும் மானம், ரோஷம், தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படி அவர்கள் இருந்ததற்கு அந்த கிழப்பாட்டி மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று தைரியமாக பாடி பிரச்சாரம் பண்ணியதே பெரிய சான்று.